தமிழ் மக்கா அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். தமிழ் மக்கா வாங்க நம்ம இந்த வீடியோல சில நாதாரிகளை செவிலே அறைவோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்கிறத இந்த வீடியோல பாருங்க. இந்த திருட்டு தீயாச்சு அழிஞ்சிட்டுன்னு நினைச்சா ஒரு டீ கடையில ஒரு பெரியவர் டீ குடிச்சிட்டு இருந்த பெரியவரை 2 கஞ்சா போதை அடிமை நாய்வ அந்த பெரியவரை சீண்டி அந்த பெரியவரோட மூஞ்சிலே டீ எடுத்து அடிச்சிருக்காங்க. அதாவது சூடான டீ அப்படியே மூஞ்சில ஊத்திட்டாங்க. அவரு கொஞ்சம் கோவப்பட்டு அவரு லைட்டா வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு. உடனே அவரை இழுத்துட்டு போய் அடிச்சே சாவடிச்சுட்டாங்க. இந்த கொட்டுமையை பாத்தீங்களா? இந்த கஞ்சா அடிமை, இந்த போதைத்தனத்தை, இந்த தீய ஆட்சி ஒழிக்காத காரணம் இன்னும் நம்மளை பின்தொடர்ந்துட்டே இருக்கு. அத சுத்தி அவ்வளவு மக்கள் வேடிக்கை பாக்குறாங்க, யாருமே தடுக்க இல்லை. அந்த பெரியவர் அப்படியே அடிச்சே கொண்டுட்டாங்க மக்களே. பாக்குறதுக்கே அப்படி அது ரொம்பவே ஒரு சோகமான ஒரு வீடியோ. மனசை பதப்பதைக்கிற வைக்கிற மாதிரி இருக்கு அந்த வீடியோ. ஆட்சியாளர்கள் தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சா அதை பத்து வேடிக்கை பாக்குறவங்கள என்ன சொல்றது, அப்படியே அடிச்சே சாவடிக்கிறாங்க. இதே நம்ம தாத்தாவுக்கும் நம்ம அப்பாவுக்கும் நடந்தா நம்ம சும்மா விடுவோமா? நம்ம பார்த்துட்டு இருப்போமா? ஆனா அந்த மக்கள் அதை வேடிக்கை பார்த்து வீடியோ எடுத்துட்டு எப்படி இருக்காங்க இந்த தமிழ் மக்கள். எல்லா மக்களையும் குறை சொல்ல முடியாது, இருந்தாலும் நீங்க அந்த வீடியோல பாருங்களேன், எப்படியோ குறைஞ்சது ஒரு 10 பேராவது அதை சுத்தி வேடிக்கை பார்த்துட்டே நம்மளுக்கு கண்ணுல தெரியுது. ஒருத்தன் தடுக்க முடியாதா அந்த போதைய நாய்களை, இந்த கஞ்சா குடி நாய்களை ஒருத்தன் தடுக்க முடியாதா? அடுத்தது ஒரு திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு பாட்டி வீட்டுக்கு போன 15 வயசு பொண்ணு, சின்ன குழந்தை. அந்த குழந்தைய ஒரு 8 நாய்வ, அவனெல்லாம் மனித உருவத்தில் இருக்க மிருகங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த சோம்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோம்பி, மனித உருவத்துல இருக்க சோம்பி. அவன்வ கொடூரமா அந்த பொண்ண வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க. அதெல்லாம் நட்டு ரோட்ல விட்டு கொடூரமான தண்டனை கொடுக்கணும் மக்களை. அரபி நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பண்றவங்கள நடு ரோட்லயே விட்டு அப்படியே தூக்குல போட்டுருவாங்க. இந்த டிராபிக் லைட்லயோ, இந்த மாதிரி ஏதாவது டிராபிக் லைட் இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பத்துல அப்படியே தூக்குல போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்குல போட்டா மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்களை தடை பண்ண முடியும். இவ்வளவு கேவலமா இருக்குன்னா நம்ம ஒவ்வொரு நியூஸ்லயும் பார்க்கும்போது நம்மளுக்கே ஏன்டா நம்ம வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி செய்கையெல்லாம் நம்ம பார்க்கும்போது கொடூரமான ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்ததா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள். உங்களுக்கே தெரியும் அவர் என்ன கட்சியை சேர்ந்தவர் என்று. தமிழ்நாடை திரும்பி பார்க்கும் வகையில் அவர்களின் வெற்றி இருக்குமாம். நாங்க திரும்பி பாக்குறோம்னா நீங்க உங்க கட்சி எங்க போகுது, தமிழ்நாட்டுல இருப்பீங்களாங்கிறத நாங்க திரும்பி கண்டிப்பா பார்ப்போம். சோ உங்க அழிவுக்கு காரணம் அந்த சாட்டை என்கிற ஒரு சைத்தான் ஒருத்தன் அவங்க கட்சியில இருக்காங்களா, அவனை ஒழிக்கிற வரைக்கும் உங்க கட்சி ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலரால கூட உங்க கட்சி உருவாக்க முடியாதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரிந்த உண்மை. அதிகரிக்கும் டாஸ்மாக் வசூல், அதாவது நம்மளுக்கு இப்ப தேர்தல் வரப்போகுது இல்லையா, அதனால கடைகள்லாம் மூட போறாங்க. அதனால இப்பவே வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 350 கோடியா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வருமானம். வேற எப்படி தமிழ்நாட்டுல இலவசங்கள் தான் ஈஸியா கொடுக்கலாமே. இதுக்கு ஒரு நியூஸ் இருக்கு, அதனாலதான் இதை சொல்றேன் பாருங்க. வெளியே வாடா விஜய், வெளியே வாடா விஜய், வெளியே வாடா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அண்ணன் சம்பவம் ஒண்ணு பண்ணி விட்டாரு. தெரிச்சுட்டாங்க. அப்படியே எங்கதான் போனான்னு தெரியல, அவ்வளவு பேர் தெரிச்சுட்டாங்க. திருச்சி என் கோட்டை, மதுரை என் கோட்டை, எல்லாமே என் கோட்டைன்னு சொன்னாங்க. கடைசியில சத்தமே இல்லை, அப்படி தெரிச்சு ஓடிட்டாங்க கூட்டத்தை பார்த்துட்டு. இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கே ஒரு கூஸ்பம்ஸ் வந்துச்சு. கனடாவில் நம்ம டிவிக்கு நண்பர்கள் ஒரு கார் ரேலி பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்துச்சு கைஸ். எந்த கட்சிக்கும் இந்த குடுப்பனை கிடைக்க வாய்ப்பே இல்லை.
நம்ம அண்ணனோட தமிழக வெற்றி கழகத்தை தவிர வேற யாருக்குமே இது நடக்க சாத்தியமே இல்லை. பாருங்களேன், அப்படி இருந்துச்சு. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குழந்தைங்க எல்லாம் அவ்வளவு என்ஜாய் பண்ணி அதை பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு பாருங்க, நல்லா இருந்துச்சு. கார் ரேலினா இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான கார் guys. சும்மா நார்மலான கார்லாம் கிடையாது. எல்லாமே பென்ஸ், ரோல்ஸ் ராயல்ஸ் அப்படி அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. அடிச்சாங்க காப்பியாளுக்கு கண்டிப்பா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்துரும், முடிய போகுது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. எதுக்கு போட்டு காசு செலவு வச்சுட்டு அதான் முடிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவானுங்க பார்த்துட்டு. அடுத்தது ட்விட்டர்ல எக்ஸ் தளத்துல ஒரு அறிவாளி ஒருத்தர் போட்டிருக்காரு. தமிழகத்தோட மொத்த பட்ஜெட்டே 4.39 லேக், அதாவது 4.39 லட்சம் கோடியாம். அதுல உங்க அண்ணன் கொடுத்திருக்க வாக்குறுதி மட்டுமே 12 லட்சம் கோடிய. இது எப்படி இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. நான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெல்லாம் போட்டு எடுத்து பார்த்தேன். ஒரு வருஷத்தோட பட்ஜெட் மட்டும்தான் 4.39 லேக்காம், 4.39 லட்சம் கோடி. அப்போ நம்ம அண்ணனுக்கு தேவைப்படுறது 12 லட்சம் கோடி வாக்குறுதி. நம்ம அண்ணன் என்ன ஒரே வருஷத்துல எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருன்னு சொல்லிட்டாரு. மொத்த வாக்குறுதியும் ஒரே வருஷத்தையே முடிச்சிருன்னு சொல்லவே இல்லையா. 5 வருஷம் நம்மளுக்கு 4.39 லட்சம்னா 5 வருஷத்துக்கு குறைஞ்சது, அதாவது இவங்க கணக்குப்படி பார்த்தாலே 5 வருஷத்துக்கு 22 லட்சம் பிளஸ்க்கு மேல போகுது. 22 லட்சம் கோடிக்கு மேல நம்மளுக்கு பட்ஜெட் வருது. ஆனா நம்மளுக்கு கண்டிப்பா அதிகமா தான் கிடைக்குமே தவிர இவ்வளவு கம்மியா கொடுக்க மாட்டாங்க. இதுல அவங்க என்னெல்லாம் பண்ணி இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்ம கூகுள்ல செக் பண்ணும்போது நம்மளுக்கு 5 வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 25 லட்சம் கோடி வரைக்கும் நம்மளுக்கு பட்ஜெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது அண்ணனோட டேலண்ட்ல இன்னும் அதிகரிக்கலாம். அது அவங்க அரசியலோட இதுலதான் இருக்கு. ஆனா இவர் என்னன்னா ஒரு வருஷம் தான் இவ்வளவு கிடைக்கும், ஒரு வருஷத்துலயே எங்க அண்ணன் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றன்னு சொல்லிட்டு உனக்கு வாக்கு தரவே இல்லை, அதனால நீ மூடிட்டு கிளம்பு. அப்புறம் நம்ம அண்ணன் திட்டின்னு இந்த லியோ தாஸ் வந்துட்டு போவார்ல, இதே சம்பவம் நேத்து நடந்துச்சு. பவுன்சர் ஏதோ நம்ம மக்கள்கிட்ட ஏதோ கோல்மால் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அண்ணன் வெளுத்துருவோன்னு சொல்லிட்டாரு. பயங்கரமா இருக்கு பாருங்களேன், வெளுத்து போடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணன் பார்க்க சைலண்ட் நடந்து அண்ணன் வச்சு செஞ்சு விட்டுறாரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதெல்லாம் வாலாட்டுறவனுக்கு எல்லாம் தெரியல, நம்ம அண்ணன் பாவம் சொல்லிட்டு வாலாட்டுறவனு வாழை வெட்ட போறாரு சிஎம் பண்ணு. சோ கைஸ், நீங்க எதிர்பார்த்த அந்த இறுதி கட்டம் கொடூரமான ஒரு வீடியோ, யாருக்கு எதிரிக்கு கூட நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் இது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணன் வீட்டுக்கு பிரச்சாரத்துல முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது எல்லா கட்சிகளும் மலைக்கம்பால அந்த 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து வீரனையும் கொடுத்து கூப்பிடுவாங்க இல்லையா. வீரனை கொடுத்துருக்க மாட்டாங்க, 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து கூப்பிடுவாங்கல்ல. அப்படி ஒரு கூட்டம் போயிட்டு இருந்துச்சு, எல்லாப்படியும் இருந்துச்சு. நம்ம தீய சக்தி கூட்டணி கொடி எல்லாமே இடம் வச்சிருந்துச்சு. உடனே நம்ம அண்ணனை பார்த்தாலே அவ்வளவு பேரும் கொடியை மட்டும் தான் தூக்கி போடல கைஸ், பாடி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. செம்மையான செய்கை, எல்லா கட்சிக்கும் ஒரு சிறப்பான செய்கை. ஓகே பை பை, see you, டேக் கேர். மீண்டும் சந்திக்கும் வரை பாய், see you.